முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று ஜோசப் குரியன் அவர்களின் தலைமையில் அமைந்த அந்த கமிட்டியின் அறிக்கையை தாக்கல் செய்து பேசினார். அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை ஒன்றிய அரசு செயல்படுத்துமாறு கூறினார். அது இந்திய அளவில் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக வந்துள்ளது. முக்கியமான ஒன்று, ஒன்றிய அரசு மாநில சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும், பெடரல் மாடல் எனப்படும் அதிகாரங்கள் கீழிருந்து மேலே செல்ல வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசிடமே அனைத்து அதிகாரங்களும் குவிந்திருக்கக்கூடாது, அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். இரண்டாவதாக, அந்த ஜோசப் குரியன் கமிட்டியின் பரிந்துரைகளில் ஒன்றான பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களாக கவர்னர்கள் இருப்பது தேவையற்ற வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக, கல்வி சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் மாநில அரசுகளிடமே ஒன்றிய அரசு விட்டுவிட வேண்டும் என்பதையும் அந்த கமிட்டி கூறியிருக்கிறது. அத்துடன் இல்லை, கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த கமிட்டி கூறியுள்ளது. இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் எடுத்துக்காட்டி கூறினார். அரசியல் அமைப்பிலும் பெடரலிசத்தை ஊக்குவிக்கும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட தாம் விரும்புவதாகவும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். இந்திய அளவில் இது ட்ரெண்ட் ஆகி வருகிறது.